டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கிலீஷ் வந்து வாசிக்க முடியும், எழுத முடியும், கேட்க முடியும். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டினாக தான் இருக்குது. டே டு டே லைஃப்பில் சிம்பிளாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களால் எப்போவுமே சூப்பராக இங்கிலீஷ் பேச முடியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், வாட்ஸ் கோயிங் ஆன். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறோம்னா வாட்ஸ் கோயிங் ஆன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் த மேட்டர், என்ன விஷயம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, வாட் இஸ் த மேட்டர் ஃபார் திஸ் இஸ் யூ அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். இது வந்து பேசிக்கான ரெண்டு. அடுத்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் ப்ளீஸ், ஐ ஹாவ் டு நோ அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுபோல் டு யூ ஹாவ் அ மூமெண்ட், உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் அ மூமெண்ட் ஃபார் மீ அப்படின்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, நைஸ் டு மீட் யூ. இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களையும் நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்திக்க விளைகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் இந்த சென்டென்ஸ் வந்து பயன்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் திருச்சி, ஐ எம் ஃப்ரம் சென்னை, அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இது பண்ணலாம். உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறது ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். இதெல்லாம் பேசிக்கான சென்டென்ஸு. இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கட்டாயமாக ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஹலோ, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? ப்ளீஸ் லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது போல் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். அதுபோல் வாட் டு யூ டூ ஃபார் ஒர்க், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ ஸ்டாஃப், இல்லாட்டி ஐ ஒர்க் அஸ் எ, உங்களோட என்ன ப்ரொஃபஷன், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர், ஐ ஒர்க் அஸ் எ லேபர். இது மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ், சொல்லுங்கள், நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா? டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிற கொஸ்டின்லேயே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு. எஸ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் டெல் தட் கான்ஃபிடென்ட்லி ஐ வில் இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் என்ன புரிந்து கொள்ளவில்லை. என்ன நீங்கள் புரிஞ்சு கொள்ளலை? ஒய் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ஃப்ளோவாக இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வந்து இதெல்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம். கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ், ஐ ஹாவ் டு லிசன் அகைன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது மாதிரி நம்ம ரிக்வெஸ்ட்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம டே டு டேல யூஸ் பண்ண முடியும். அதுபோல் வாட் டஸ் திஸ் மீன், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாட் டஸ் திஸ் மீன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட், இதுக்கான விலையில் ஹவு மச் டஸ் திஸ் இஸ் காஸ்ட். இதெல்லாம் ஒவ்வொரு வே ஆஃப் ஆஸ்கிங் ஸ்டைல்னு சொல்லலாம். அதுபோல் இப்போ ஷாப்பிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா கேன் ஐ பே வித் ஏ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் கவுண்டரில் கேட்குறீங்க, இல்லை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க, கார்டு மூலமாக நான் பேமெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு கேன் ஐ பே வித் ஏ கார்டு அப்படின்னு கேட்கலாம். அண்ட் வெர் இஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னா ஓய்வு அறை இங்கே உள்ளது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒப்பனை அறைன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் ஹோட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு, டைம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகணும். வாட் டைம் இஸ் இட், இப்போ மணி எத்தனை, ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கேன் ஐ ஹாவ் த மெனு ப்ளீஸ், எனக்கு அந்த மெனு கார்டை கொஞ்சம் தரீங்களா, நான் புக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. கேன் ஐ ஹாவ் த மெனு ப்ளீஸ். அப்போது வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, ஐ டிட் லைக் டு ஆர்டர் சம் பரோட்டா, ஏதோ ஒரு ஃபுட்டு அவர் ஆர்டர் பண்ணி ஐ டிட் லைக் டு ஆர்டர் மை ஃபுட் அப்படிங்கிறத. தென் அப்புறம் வந்துட்டு இஸ் திஸ் சீட் டேக்கன் ஆர் க்ளோஸ்டு, இது மாதிரி யூஸ்வலாக கேட்கலாம். இஸ் திஸ் சீட் டேக்கன்,
இந்த சீட் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கான்செப்ட். அதுவும் வந்து சரி சாப்பிட்றாருன்னே வச்சுருக்கோம். அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் ஹிஸ் சப்பர்னால் இரவு உணவு. அதுக்கப்புறம் அவர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, எஸ்கியூஸ் மீ மே ஐ பாஸ், நான் வந்து செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். வெயிட்டாக நினைப்பார், என்ன சாப்பிட்ட காசுக்கு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போகிறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு, ப்ளீஸ் வெயிட் ய மூமெண்ட், யூ ஹாவ் அ பில் டு பே அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி மே ஐ பே வித் கார்டு, கேன் ஐ பே வித் எ கார்டு அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம்ல. இது மாதிரி சென்டென்ஸை நம்ம வந்து அப்படியே ரிலேட் பண்ணி நம்ம பேசணும். டே டு டே லைஃப்பில் அதை இது பண்ணலாம். சாரி ஐ எம் லேட், எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். ஐ எம் லாஸ்ட், கேன் யூ ஹெல்ப் மீ. நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஐ எம் லாஸ்ட்னால் நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன், நீ விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணலாம். இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஐ எம் லாஸ்ட், கேன் யூ ஹெல்ப் மீனா நான் வழி தவறி விட்டேன், எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது ஒரு நார்மலான சென்டென்ஸ். வேர் இஸ் த நியரஸ்ட் ரிவர், இப்போது பக்கத்தில் எங்கே இருக்குது, ஒரு வீடு இருக்குது இல்லை ஒரு ரெசார்ட் இருக்குது, வேர் இஸ் த நியரஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், இதெல்லாம் பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து, கேன் யூ கிவ் மீ டைரக்ஷன்ஸ், நீங்கள் எனக்கு வழிமுறைகளை தெரிவிக்க முடியுமா, அதாவது எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் கிவ் மீ டைரக்ஷன். இஸ் இட் ஃபார் ஃப்ரம் ஹியர், இது எவ்வளோ தொலைவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். எங்கள் கிராமத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு ஹிந்திக்காரர் வந்துட்டு ஒரு இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற டப்பா வந்து விலை பேசிக்கிட்டு இருந்தார். என் ரிலேட்டிவ் எல்லாமே தமிழ் தான் பேசுவாங்க. நான் வந்து பார்கெயின் பண்ணேன், அதாவது விலை எவ்வளோன்னு கேட்டு பேசினேன். இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட வந்து 100 ருபீஸ் சொல்லி சொன்னார். நான் ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸுங்கிற இதில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க பக்கத்தில் இருந்து எத்தனை ரூபாய்க்கு நான் கேட்குறேன்னே தெரியாமல் அவங்க வந்து 80 ரூபாயா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அவர் ஆல்மோஸ்ட் 60 ருபீஸ்க்கே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் ஒயில் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லெட்ஸ் கோங்கிறது நாம் போகலாம், வீடியோ விட்டு இல்லைங்க, இன்னும் வீடியோ இருக்குது, கண்டினியூஸாக பாருங்கள். ஐ ஆம் டயர்டு, நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்களா, டோன்ட் வரி, இன்னும் 3 மினிட்ஸில் வீடியோ முடிஞ்சிருங்க. அதுபோல் ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு நான் பசிக்கிறேன்னு சொல்கிறத விட எனக்கு பசிக்கிறது, நான் பசியில் உள்ளேன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஐ நீட் சம் வாட்டர், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு கூட நம்ம கேட்கலாம். அதுபோல் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், நான் நன்றாக இல்லை, ஐ ஃபீல் வெரி டயர்ட், அது மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். டு யூ ஹாவ் அ வைஃபை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கேட்குறீங்க, மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் வைஃபை ஹாட்ஸ்பாட், அது மாதிரி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஐ லைக் திஸ், ஆமாங்க இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில, இந்த வீடியோவை நான் கண்டினியூஸாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி டீச்சிங் ஸ்டைல் வேணாம், ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த வெதர் லைக் டுடே, இன்றைக்கி எப்படி இதாக இருக்குது, நல்ல மழை பெய்யுதா, சரி ரைனி டே அப்படி மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் த வெதர் லைக் டுடே, இன்று வானிலை எப்படி உள்ளது. வாட் டிட் யூ சே, நீங்கள் என்ன சொன்னீர்கள், எனக்கு ஞாபகம் இல்லை, கேன் யூ ரிப்பீட் அகைன், அது மாதிரி கேட்குறதுக்கு வாட் டிட் யூ சே அப்படின்னு நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உதவியாக இருக்கும். He have to disgrace me and hated me 500,000, laugh at my losses, mock at my gains, snore my knees and devoted my bargain, called my friends, hated my enemies and what is reason I am a Jew. பொறுமை, can you speak more slowly, அது மாதிரி சொல்லலாம். இது ஒரு சின்ன ஸ்பீச்சு, நான் ஜஸ்ட் உங்களுக்காக வேகமாக பேசி காமிச்சேன். see you later, பிறகு சந்திப்போம். இல்லை வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 8 சென்டென்ஸ் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். டேக் கேர், கவனமாக இருங்கள். ஏன்னா லைஃப்பில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. திடீர்னு இப்போ மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சைலண்ட் பண்ண நம்பிக்கிட்டு ஐ வில் பி பேக் இன் எ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வாங்க. அதுக்கு அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ஐ ஹாவ் யுவர் இமெயில் அட்ரஸ், நான் ஒருத்தவங்கள்ட்ட இமெயில் ஐடி இருக்கா தரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இந்த வாரம் இறுதியில் என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக்கெண்டு அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதுபோல் லெட்ஸ் மீட் அட் பிளேஸ், நம்ம வந்து இங்கே சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் மீட் அட் ஒரு டெம்பிள், இது மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா ஐ எம் சாரி, ஐ டோன்ட் நோ அப்படின்னு நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். லாஸ்ட் 2 ப்ரேசஸ் வந்து இட் இஸ் நைஸ் டு see you again, உங்களை மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக டியர் லேர்னர்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களும் நல்லா கற்றுக்கட்டும். ஹாவ் எ கிரேட் டே. இது உங்களுக்கு அருமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.